நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். நம்ம சேனல்ல தொடர்ந்து சனி பயிற்சி பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் ராசி பலன்கள்லாம் பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சார் ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம மாத பலன்கள் ஒவ்வொரு வீடியோலையும் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் கிரக நிலையில வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல நீங்க சொன்ன மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி சொல்லி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரை நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கான குணாதிசயங்கள் சொல்லியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கால சக்கரத்துல 12 ராசிகள். இந்த 12 ராசிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும். அந்த கிரகங்களுடைய அடிப்படையில அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணைகள் அமைகிறது, அதே போல அவங்க யாரு கூட ரொம்ப மின்காராங்க, யாருக்கிட்ட கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, யாரை பார்த்தாலும் கோவப்படுறாங்க, அப்படி கொஞ்சம் நம்ம கட்டாயமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஜாதகம் பாக்குறோம். சோ கிளைண்ட் நம்ம இன்ஃபார்ம் பண்றோம், அவங்க சொல்ற விஷயங்கள் நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மெர்ச்சல் பண்ணி நம்ம என்ன பண்றோம் இப்ப இந்த வீடியோ சொல்ல போறோம். ஓகே சார், கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு. வாங்க சார் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரர்களை பத்தி பேச போறோம் சார். ஃபர்ஸ்ட் அவங்களை பத்தி சொல்லிருங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல எப்பவுமே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் சார் இவ்வளவு ஆர்வமா கேட்கிறேன். சொல்லுங்க. அதாவது பொதுவாக பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க ஒரு தனித்துவமானவர்கள். ஆமா, இவங்களுடைய அறிவு, இவங்களுடைய ஆற்றல், ஒரு விஷயம் புதுமையா கண்டுபிடிக்காங்கன்னா அதுல மிதுன ராசிக்காரங்க கட்டாயமா முக்கிய பங்கு வகிப்பாங்க. புதுமை விரும்பிகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள். அதாவது இப்ப நம்ம முன்னாடி எல்லாம் பேஸ்புக்கும் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, அப்புறம் ட்விட்டரும் கிடையாது, டட்டரும் கிடையாதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த ஆப் எல்லாம் ஒவ்வொரு புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்காங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பெஸ்டா இருக்கிறது யாருன்னா மிதுன ராசி தான். அந்த அளவுக்கு அவங்களுடைய கற்பனை ஆற்றல்கள் தனித்துவமாக இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் புத்தி கூர்மை இருக்கும். இப்ப யாருக்காக நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, மிதுன ராசிக்காரங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க. அப்படி கிடையாது. மிதுன ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஆமா, யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை ஓடி போய் செய்யாம, இப்ப மேசராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா குடுக்கணும்னு ஓடி போய் அந்த பிரச்சனைக்கு ஃபைட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி நிப்பாட்டுவாங்க. இவங்க அப்படிலாம் கிடையாது. நெல்லு நம்ம பிள்ளையாரப்பா மாதிரிதான். சுத்தி கும்புறதை விட அம்மா அப்பாவை சுத்தி கும்பிட்டா உலகத்தையே சுத்தி கும்பிட்ட மாதிரின்னு ஒரு புத்தி கூர்மையை யூஸ் பண்ணுவாங்க. பக்காவா யோசிப்பாங்க, இந்த நபருக்கு இந்த பிரச்சனை, நம்ம கூட இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை, இவங்களுக்கு நம்ம என்ன விஷயம் செய்து கொடுக்கலாம், இவங்க நம்மளால முடிஞ்ச உதவி எப்படி பண்ணலாம், ஒரு பொருளாதாரமோ அல்லது ஒரு அறிவு மூலமாக அவங்கள செயலாற்றக்கூடிய தன்மை என்னங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்கிட்ட ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே போல பேரு, புகழ், அந்தஸ்து அப்படிங்க தேடி போகவே மாட்டாங்க. எனக்கு நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு அந்த ஹெல்ப்புக்கு ஏதாவது பேர் பட்டம் கொடுப்பியா, ஒரு பதவி கொடுப்பியான்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அது வெளியே கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய உழைப்பை கூட விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய மிதுன ராசிக்கு இயல்பாகவே உண்டு. ஓகே சார், இவங்க கடந்த காலத்துல என்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பொதுவாகவே மிதுன ராசி பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டா ரொம்ப சிக்கல். ஆமா, கடன் பிரச்சனை மட்டும் மாட்டக்கூடாது. ஏன்னா அந்த கடனை மாட்டி அவங்க படுற பாடு பெரும்பாடா இருக்கும். ஏன்டா கடன் வாங்கினேன் அப்படின்னு. அதுவும் இந்த கடனை வாங்கினதுதான் மெயின் காரணம் யாரா இருப்பாங்கன்னா கூட இருக்கவங்க தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆமா, புதுசா ஒரு ஃப்ரெண்டு வந்திருப்பான், உங்களதான் நம்புறேன், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுமா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்மளால முடிஞ்ச செய்யணும், இவங்க பேங்க்ல லோன் போட்டு இவங்க வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்து 2 மாசம் கூட அவங்க கிட்ட மாட்டாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்க புதுசா நண்பர்களை ஏற்றுக்கொள்வது, நண்பர்களாக கூட வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கவனமா தான் வச்சுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் வச்சுக்காங்க, ஒரு 5 பேர் வச்சுக்காங்கன்னா அந்த 5 பேரோ அல்லது 10 பேரோ ஏதோ ஒரு பங்கு வச்சுக்காங்கன்னா 2 பேர் தான் உண்மையா இருப்பாங்க. மீதி ஒரு பாதி 80% நண்பர்கள் என்னன்னா மிதுன ராசியை எப்படி இந்த பசுமாட்டை பால் கறந்தா எப்படி கறக்கிறதோ அது மாதிரி இவங்க தன்னுடைய அறிவுத்திறனை எப்படி கறக்கணும், பணத்தை எப்படி கறக்கணும்னா கூட உங்களுடைய பெரிய பிளானிங்காவே இருக்கும். சோ நம்மளால அதை யோசிக்கிறதே கிடையாது. நம்ம தான் பெருந்தன்மையான மனசை அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறத ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுது, வச்சுக்கோ நல்லா இரு அப்படி விட்டு கொடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய குடும்ப தேவைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கை தேவைக்காகவும் மறுபடியும் சிந்திக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஓகே சார், இவங்க எந்தெந்த ராசிக்காரன்கிட்ட கவனமா இருக்கணும் இல்ல ஒத்து போகும் சொல்லிடுறேன். அதாவது பொதுவாகவே உண்மையான அன்புக்கு இயங்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி நேயர்கள். ரியாலிட்டி அன்பு.
எனக்கு இந்த நடிக்கிறதெல்லாம் வேண்டாம், ம். ரியல் அன்பா இருக்கு, எனக்கு அது போதும் அப்படின்னு அந்த ரியாலிட்டி அன்பை எதிர்பார்ப்பாங்க. எப்படி நல்ல மனசு, நல்ல உறவு, நல்ல நட்பு, நல்ல காதல், நல்ல ஒரு பார்ட்னர் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட பொதுவாக இது பொது பலன்னா அவங்களுடைய லக்னம் அப்படிங்கும் போது கொஞ்சம் டிஃபரெண்ட் வேறுபடும். சோ அப்படி பார்க்கும்போது 70 to 80% இவங்களுக்கு ரியாலிட்டியே கிடைச்சது இல்லை. இவங்க இந்த எதிர்பார்த்த அந்த 5 விஷயங்கள்ல எத்தனை விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கன்னா ஐயா ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கலையா அப்படிம்பாங்க. சோ ஏன்னா இவங்க ரியலா இருப்பாங்க, ஆப்போசிட் பார்ட்டி அப்படி இருக்கிறது கிடையாது. அதுக்கு மீறி இருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ராசியை வேணா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய துலாம் ராசி. துலாம் ராசி உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆயிருவாங்க, கேட்சிங்கா இருப்பாங்க, கொஞ்சம் செட் ஆயிருவாங்க, இல்ல நல்லா செட் ஆவாங்க, கொஞ்சம் நல்லா செட் ஆவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசி. கும்பராசி உங்களுக்கு நல்லா ஃபேவரா இருப்பாங்க. அடுத்து மீனராசி. ஆமா, இந்த 4 ராசிகளுமே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு செட் ஆஃப் மைண்ட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 2வது பார்ட்டா எடுத்துக்கிட்டா யாரை எடுத்துக்கலாம்னா நம்ம சிம்ம ராசியும், அதுக்கடுத்து நம்ம மேஷத்தை எடுத்துக்கலாம், மேஷ ராசி. இந்த 2 பேருமே அவங்களுக்கு 2வது பார்ட்ல எடுத்துக்கலாம். இவங்க மெயினா கவனமா என்னன்னா என்ன எப்படி இருக்க அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரை எடுத்துக்கணும்னா நம்ம விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் லிமிட்டா ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டுருவாங்க. இவங்க வந்து சொல்ல மாட்டேன், அவங்க பட்டு கோவப்பட்டுருவாங்க. மனைவியா இருந்துட்டா நீங்க நான் தெளிவா சொல்லிட்டேன், லக்ன ரீதியாக சில விஷயங்கள் மாறுபடும் அப்படின்னு நம்ம அதனாலதான் சொல்றோம். அப்ப இன்கேஸ் ராசியும் இப்படி இருக்கு, லக்னம் அப்படி இருக்கு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிடலாம். சோ ராசியின் அடிப்படையில பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கணும். அதுக்காக பழகாம யாருமே இருக்க முடியாது. நம்ம வந்து ஒவ்வொரு ராசியும் பார்த்து ஒவ்வொரு ஜாதியும் பார்த்து யாருமே பழக முடியாது. பொதுவா நம்ம என்னன்னா நம்ம யாரையாலும் வீட்டுக்குள்ள விடுவோம், யாரையாலும் மனசுக்குள்ள விடுவோம் அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குல்ல. சோ அந்த பண்புகளை நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ அப்போ விருச்சிக ராசிக்காரங்கிட்டையும் அதுக்குள்ள மகர ராசிக்காரங்கிட்டையும் கொஞ்சம் லிமிட்டட் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்றா லாக் ஆகாம இருக்கலாம். ஓகே சார், இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன, நம்பர்ஸ் என்ன, எந்த மாதிரி கோயிலுக்கு போலாம்? நம்முடைய மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கிரீன் நல்லா இருக்கும். கிரீன் ரொம்ப ஆமா, கிரீன் கலர் போட்டு அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறாங்கன்னா அவங்க ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம் உண்டு. அதே போல அதுக்கு அடுத்த கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர். ஆமா, மஞ்சள் கிரீன் இந்த 2மே வந்து அவங்க உபயோகப்படுத்தும் போது சூப்பரா இருக்கும். இந்த மஞ்சள் கலர் கிரீன் இந்த 2 எப்படி பயன்படுத்திக்கலாம்னா அவங்க வந்து மேக்சிமம் கர்ச்சிப் கூட பயன்படுத்திக்கலாம். கர்ச்சிப் வந்து ஏதோ ஒரு விதத்துல மேக்சிமம் கலர்ஸ் ஒரே ட்ரெஸ் போட்டு போக முடியுமா? முடியாது. ஆனா ஒரே கர்ச்சிப் வச்சுக்க முடியும். கலர் ஒண்ணு வாங்கி வச்சுக்கலாம்ல. சோ அதே மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டாலும் சூப்பரா இருக்கும். ஓகே சார், எந்த மாதிரி கோயிலுக்கு சார் நம்ம மிதுன ராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணன் கோவில் சூப்பரா இருக்கும். குழந்தை கிருஷ்ணன் அல்லது கிருஷ்ணன் நம்ம வட சென்னையில இருக்கு கிருஷ்ணன் கோவில். அங்க போய் கிருஷ்ணன் கோயில மனசார வழிபாடு செய்வது, புல்லாங்கல் ஊதுன மாதிரி கிருஷ்ணன் இருப்பார் பாத்திருக்கீங்கன்னா, அந்த கோயில்கள்ல போய் வழிபாடு செய்யும் போது இவங்களுக்கு மிக சூப்பரா இருக்கும். இல்லைன்னா இவங்க என்ன பண்ணலாம், இவங்க போன்ல புல்லாங்கல் ஊதுன மாதிரியே கிருஷ்ணனுடைய இமேஜ் வச்சுக்கலாம். நம்ம வச்சு அவங்க அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம், இவங்களுக்குள்ளே ஒரு ஆக்டிவ் ஆகக்கூடிய ஒரு தன்மை இவங்க சூப்பரா இருக்கும். இவங்க போன்ல வந்து மணி ஓசை அல்லது புல்லாங்குழல் ஓசை இந்த மியூசிக் வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை சூப்பரா இருக்கும். கண்டிப்பா சார், நீங்களும் மிதுன ராசியா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சள் கலர் போட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.